உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவன் எதுக்காக உங்களை கொல்றதுக்காக ஆள் அனுப்பணும்? எனக்கும் தெரியல விஜய். ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தடங்களாவே இருந்துச்சு. எல்லாம் கெட்ட சகுனமாவே நடந்தது. கடைசியில இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. ஐசு, எதுக்கு அழுவுற? சரி சரி, கை போனா என்ன? நாங்க உனக்கு பெரிய அமௌண்ட்டை செட்டில் பண்றோம். ஆனா எங்களை பத்தின உண்மை எதையும் நீ போலீஸ்ல சொல்லவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மகா மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடு. அவ உன்னை கொலை பண்ண வந்தான்னு ஒரு கொலை முயற்சி வழக்குல மகாவை உள்ள தள்ள இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். பாத்துக்கோ, போ. ஐயோ, யார் உங்க கையை வெட்டினது? என்ன நடந்துச்சு? மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லுங்க. மகாலட்சுமின்னு ஒரு மேடம், அவங்க 3 நாள் தியானத்துக்காக வந்து தங்கியிருந்தாங்க. ஏன்னு தெரியல, திடீர்னு என்ன சூலாயத்து மேல தள்ளி கொல்ல பார்த்தாங்க. நீங்க அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்களா? சத்தியமே இல்லை சார், நான் சுத்தமான பிரம்மச்சாரி. நீங்களே வேணும்னா அந்த மேடத்திட்ட கேளுங்க சார். சரி, ஓகே. சாமிஜி, மகாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னா எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். மகா ஏற்கனவே ஆழ்மன தியானத்தில் இருந்தப்போ மனக்குழப்பத்தில் இருந்தா, அடிக்கடி மயங்கி விழுந்தா. ஏதோ கனவுலாம் கண்டதா சொன்னான். இந்த மாதிரி ஆட்கள் இல்லாத இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிறது உண்டு. தனக்கு ஏதோ ஆபத்து வந்த மாதிரியும் அதை எதிர்த்து போராடுற மாதிரியும் அவங்களாம் நினச்சிட்டு திடீர்னு மற்றவங்க மேலே தாக்குதல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேஸ் உலகத்தில் நிறையா உண்டு சார். இங்க பாருங்க மகாலட்சுமி, நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு கொலைகார கும்பல் ஆசிரமத்தில் இருக்கணும். நாங்க தேடி பார்த்த வரைக்கும் அப்படி யாருமே இல்லை. அவங்க கொண்டு வந்ததா நீங்க சொன்ன எந்த ஆயுதமும் எங்களுக்கு கிடைக்கல. நீங்க சொல்ற எதுக்கும் ஆதாரம் சாட்சி எதுவும் இல்லை. உங்க ஹஸ்பண்ட் கூட அந்த கொலைகாரங்களை பார்க்கலன்னு தான் சொல்றாரு. ஆசிரமத்தில் இருக்க மற்றவங்களும் நீங்க போட்ட சத்தத்தை கேட்டு தான் வந்திருக்காங்களே தவிர அவங்களும் யாரையும் பார்க்கல. அதோட நீங்க தான் அந்த குட்டி குருஜி கையை வெட்டினீங்கன்னு ஒத்துக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். நாங்கள் உங்களை கைது பண்றோம். கொஞ்சம் கேளுங்க சார், என்ன நடந்தது சார்? சார் சொல்றேன்ல, நான் சொல்றது கொஞ்சம் போங்க. ஹேண்ட் கப் போடுங்க. மேம், சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.